ரஜினிக்கு ஒரு எஜமான், கமலுக்கு ஒரு தேவர் மகன் விருமாண்டி, விஜயகாந்துக்கு ஒரு சின்ன கவுண்டர், சரத்குமாருக்கு ஒரு நாட்டாமன்னு அந்த காலத்துக்கு திரும்ப போனோம்னா டாப் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட பெருமைகளை பேசுற படங்கள் நடிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கரண்ட் சினருக்கு வந்தோம்னா இப்போ சாதிய பெருமை பேசுற ஒரு சில படங்கள் வந்தாலும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி, காலா போன்ற படங்கள் நடிச்சாரு. சூர்யா ஜெய்பீம் படத்தில் நடிச்சாரு. அவர் தம்பி கார்த்தி மெட்ராஸ் படத்தில் நடிச்சாருன்னு அந்த சாதியால ஏற்படுற ஏற்பட போற வழிகளை பேஸ் பண்ணி வர படங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இந்த மாதிரி படங்கள் தேவையானா கண்டிப்பாவே தேவைதான். ஆனா சார்பட்டா பரம்பரை படமும் ஒருவித அரசியல பேசியிருந்தது, தங்கலான படமும் ஒருவித அரசியல பேசியிருந்தது. கர்ணன், பரியேறும் பெருமாள் இது ரெண்டுமே ஒரே டைரக்டரோட படங்கள் தான். பட் ரெண்டு படங்களை ஏற்படுத்திய தாக்கம் முற்றிலும் மாறுபடும். அதனால கடந்த கால சம்பவங்கள், வெளிவராத உண்மைகளை பத்தி எல்லாம் படம் எடுக்கிற எல்லா டைரக்டர்ஸுக்கும் நான் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து என்னன்னா, பட்ட கஷ்டத்தை பேஸ் பண்ணி படம் எடுக்கலாம். ஆனா படம் பார்க்க அந்த ஆடியன்ஸ் யாரும் உங்க படத்தை பார்த்து கஷ்டப்படக்கூடாது. அவ்வளவுதான்.